அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் இந்த காணொலியில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய பரக்கத்து பொருந்திய ரஜப் மாதத்தினுடைய எல்லா சிறப்புகளும், ஷாபான் மாதத்துடைய பரக்கத்துகளும், ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் உரிவான ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அழகான ஒரு பரக்கத்து பொருந்திய ரஜ மாதம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த மாதத்தில் ரஜ மாதத்தில் தான் ஏராளமாக நமது முன்னோர்கள், இமாம் பெருமக்கள், குறிப்பாக காஜா மொயின் சிஸ்தி அவங்க வஃபாத்தான மாதமாக இருக்கிறது. அதனால தான் இந்த நம்ம வரலாறு நம்ம எடுத்து ஆய்வு செஞ்சு 2 பாகம் நம்ம பார்த்து விட்டோம். 3வது பாகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய பாகம் 3வது பாகம். இன்ஷா அல்லாஹ் காஜா நாயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஏராளமான மக்களுக்கு அந்த காஜா நாயத்தினுடைய சிறப்புகள், அவங்களுடைய வருகை மூலமாக இஸ்லாத்தில் தழுவிய மக்கள், அது மாதிரி அவங்கள பார்த்தா ஜியார் செய்தா ஷிர்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த விதமான ஒரு துர்பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம். எனவே தான் நம்ம இந்த காஜா நாயகம் மட்டும் இந்தியாவுக்குள்ளே வரலன்னு சொன்னால் இஸ்லாமே வந்திருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வருகை மூலமாக லட்சக்கணக்கான மக்கள், 90 லட்சம் மக்கள் இதாயத்தை அடைஞ்சாங்க. கோடிக்கான மக்கள் நம்ம இஸ்லாத்தில் வந்தாங்க. அவங்க மூலமாக தான் இந்தியாவுக்கே இஸ்லாம் பரவியது. தமிழ்நாட்டுக்கு எப்படி ஏர்வாடி, இப்ராஹிம் பாஷா, நாகூர், ஷாவுல்லா மெருவில்லா, திருச்சி, நஜர்சாவுல்லா இவங்க மூலமாக இஸ்லாத்தை பரவன மாதிரி அவங்க இந்தியாவுக்கே பரவதற்கு காரணமாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் நம்ம இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நமக்கு கொண்டு வந்தவங்க. அவங்களுடைய கணவன் மூலமாக தோன்றி அவங்க இஸ்லாத்தை எடுத்து வந்தவங்க. இந்த சஹாபாக்கள் நம்ம மரியாதைகள் இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமே இல்லை. எனவே தான் அவங்க நம்ம மரியாதையாக நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள நினச்சி பார்க்கறது, அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நடப்பது. இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய ஜியார் செய்வது, அவங்க பார்க்க சிறுக்கு இல்லை. நம்ம அல்லாஹ்வை நம்ம நினைக்கிற, அல்லாஹ்வை நம்ம பாவிக்கிற, அவங்க அல்லாஹ்வுடைய அவுலியா பெருமக்கள். அவங்க இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமே இல்லை. அதை பற்றி நம்ம ஏராளமான மக்கள் மறந்து வாழக்கூடிய இந்த எல்லா ஊர்களையும் அதை நம்ம எடுத்து சொல்வதற்காக வேண்டி தான் காஜா நாயகனுடைய ஹிஸ்டரி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். 3வது பாகம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுடைய சிறப்பு, அவங்களுடைய ரஹ்மத்து, பர்க்கத்து எல்லோரும் அறிந்து அவங்களுடனே அவங்களுடைய போல் நாம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கை பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்கியார் உரிவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வகத் கால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. فإذا عزمت فتوكل على الله. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم